ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் வந்துட்டு தசரா ஃபெஸ்டிவலுக்காக மைசூர் போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா தசரா ஃபெஸ்டிவலுக்கு வந்து செம்மையாக எல்லா இடத்துலையுமே எக்ஸிபிஷன், ஃப்ளவர் ஷோ இது மாதிரி நிறைய செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தசரா ஃபெஸ்டிவல் அந்த டைமிங்கில் மட்டுமே போடக்கூடிய அந்த ஃப்ளவர் ஷோக்கு தான் வந்திருந்தோம். ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பூக்களாலேயே நெறைய அலங்கரிச்சு வச்சிருந்தாங்க. பார்க்கவே ஆசையா இருந்தது. இதுக்கு உள்ள வந்ததுமே ஃபர்ஸ்ட்டு டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு வந்து ரூ. 50 வருது. நாங்க டிக்கெட்லாம் வாங்கிட்டு அப்படியே உள்ள போனோம். உள்ள போனதுமே அப்படியே ஊட்டிக்குள்ள என்ட்ரி ஆகுற மாரி இருந்தது. செம்மையா இருந்தது. நெறைய டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, கிளாக்கு, யானை, பருந்து, அப்புறம் மாடு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு கப்பு, பீரங்கி இது மாரிலாம் நெறைய வச்சிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப ஆசையா இருந்தது. உழவர் வச்சிருந்தாங்க. அதாவது நம்ம விவசாயம், உழவர பெருமைப்படுத்துற வகையில அது வச்சிருந்தாங்க. நெறைய இருந்தது. அப்புறம் வந்து நெறைய தேசத் தலைவர்கள், அது மட்டும் இல்லாம புத்தர் நெறைய வச்சிருந்தாங்க. பார்க்கவே நமக்கு ரொம்ப ரொம்ப ஆசையா இருந்தது. அழகாவும் இருந்தது அது கூடவே. பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு நல்ல என்ஜாய்மெண்ட்டா இருக்கிற மாரி, குழந்தைங்களுக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கக்கூடிய ஒரு எக்ஸிபிஷனுக்கு போன ஃபீல் ஆகுற மாரி, நெறைய ராட்டினங்கள் அது மாரிலாம் ராட்சச ராட்டினங்கள் இது மாரிலாம் இருந்தது. செம்மையா வந்து எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. மைசூரே வந்து செம்ம கோலாகலமா கொண்டாடிட்டு இருந்தாங்க தசரா ஃபெஸ்டிவல. எங்க பார்த்தாலும் நெறைய அந்த மின் விளக்குகள், நெறைய கூட்டம் கூட்டமா செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அவ்வளோ ஒரு அழகான பூக்கள்லாம் இருந்தது. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லா அந்த இடமே செம்மையா இருந்தது. அது மட்டும் இல்லாம ஈவினிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து அங்க பேலஸ் போயிருந்தோம். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, செம்மையா இருந்தது மைசூர் பேலஸ். லைட் அவ்வளோ லைட்ல வந்து மின் விளக்குகளால் அலங்கரிச்சு செம்மையா இருந்தது பார்க்கவே. அடுத்த வீடியோல நான் அத உங்களுக்கு அப்லோட் பண்றேன். நீங்க தொடர்ந்து வீடியோக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பரா இருந்தது. அதாவது நமக்கு வந்து ஒரு பூச்செடி வச்சு மெயின்டெயின் பண்ணவே நமக்கெல்லாம் அவ்வளோ ஒரு இதா இருக்கும். அப்படியே சொல்ல முடியாத அளவுக்கு அங்க மெயின்டெனன்ஸும் அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. டெக்கரேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நாங்க உள்ள போறப்பயும் அத கவனிச்சுட்டு இருந்தோம். ஆட்கள் வந்து வேலை செஞ்சுட்டே இருந்தாங்க. பஸ் மாரிலாம் அழகா அந்த பூக்களாலேயே செட்டிங்லாம் போட்டு செம்மையா இருந்தது. பார்க்கவே செம்மையா இருக்கும். நீங்களும் இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து நம்ம வந்து மைசூர் போனா எங்க சேஃபா தங்குறது, மைசூர் பேலஸ், அப்புறம் வந்துட்டு எக்ஸிபிஷன், அப்புறம் ஜூ இது எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோ வச்சிருக்கேன். அடுத்தடுத்து அப்லோட் பண்றேன். நீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க் யூ. பூக்கள் பூக்கும் தருணம் மாறுயிரே பார்த்ததாருமில்லை. புலரும் காலை பொழுதை முழுமதையும் பிறந்த போவதில்லையே. நேற்று வரை நேரம் போகவில்லையே, உனதருகே நேரம் போகவில்லை. எதுவும் பேசவில்லை, இன்றேனோ எதுவும் தோன்றவில்லை. இது எதுவோ இரவும் விடியவில்லை, அது விழுந்தால் பகலும் முடியவில்லை. பூந்தளிரே வார்த்தை தேவையில்லை, வாழும் காலம் வரை பார்வை பார்வை மொழி பேசவே. நேற்று தேவையில்லை, நாளை தேவையில்லை, இன்று இந்த நொடி போ
நெஞ்சம் முழுக இருக்கும் இந்த தயக்கம் எங்கு கொண்டு நிறுத்தும் இதை அறிய எங்கு கிடைக்கும் விளக்கம் அது கிடைத்தால் சொல்ல வேண்டும் எனக்கும் முதலிரே சொல்லாமல் கொள்ளாமல் நெஞ்சோடு காதல் சேர நெஞ்சோடு காதல் சேர மூச்சு முட்டுதே என்னாலும் என்னாலும் கை கோர்த்து போகும் பாதை கை கோர்த்து போகும் பாதை கண்ணில் தோன்றுதே சொல்லாத எண்ணங்கள் பொல்லாத ஆசைகள் உன்னாலே சேரதே பாரம் கூடுதே தேடாத தேடல்கள் காணாத காட்சிகள் உன்னோடு காண்பதில் நேரம் போகுதே சின்ன சின்ன ஆசை உள்ள திக்கி திக்கி பேச மல்லிகை பூவாசம் கொஞ்சம் காத்தோட வீச உத்து உத்து பார்க்க நெஞ்சில் முத்து முத்தா வேர்க்க புத்தும் புது வாழ்க்கை இன்னும் உன்னோடு சேர்க்க என்ன சொல்ல ஏது சொல்ல கண்ணோடு கண் பேச வார்த்தை இல்லை